ஹே காய்ஸ், வார்ம் வெல்கம்ஸ் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. என்ன மிக்சர் வேணாலும் இருக்கலாம், 1, 2 இல்லை 3, 4 ஃப்ரூட்ஸ் கூட உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தது ஆப்பிள், பனானா, மேங்கோ, பொமக்ரானட் இதனால நாங்கள் எடுத்திருக்கோம். அப்புறம் சக்கரை வேணும், பால், கஸ்டர்ட் பவுடர். நாங்கள் ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கோம். நீங்கள் அதை ஹோம்மேடாக கூட செஞ்சுக்கலாம். 1/2 லிட்டர் மில்க்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் சக்கரை போடணும். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் மில்க்குக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பால் கொதிக்கிற டைமில் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்துட்டு 3 ஸ்பூன் மில்க் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், நம்ம பவுடர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டால் போதும். இதை மிக்ஸ் பண்ணுறப்ப எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணணும். கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் வந்துட்டு பால் பொங்குனதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா லம்ஸ் வந்துடும். நம்மளால் நல்லா அதை ஸ்டிர் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு மில்கில் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பொங்குன பால் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு அப்படியே மில்க் கொஞ்சம் திக்காகிட்டே வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி, இந்த திக் கன்சிஸ்டன்சி நமக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியே சும்மாவோ ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம நல்லா இதை கூல் பண்ண விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நம்மளோட கஸ்டர்ட் மில்க் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். டைம்லையோ இல்லை அக்கேஷ்னல் டைம்லையோ வீட்டில் இருக்கிறப்ப நம்ம செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை ஹாட்டாக சாப்பிட்டா பிடிக்கணுன்றவங்க சூடாக கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.